ஹாய் வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதும் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், நீங்கள் வர மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து சிகப்பு தண்டு மட்டும், கீரை இல்லைங்க, தண்டு மட்டும் எடுத்திருக்கேன். தண்டும் முள்ளங்கியோட கொஞ்சம் கீரை இருந்தது, நான் ரெண்டையும் அதனால் கொஞ்சம் இருந்தனால ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து நல்லா கழுவி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பூண்டு, சீரகம் கொஞ்சம் போட்டு குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் தண்ணியும் இருக்குது. அது நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வற்றிருச்சுங்க. இப்போ தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, கீரை தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாய்.